இந்தியா பாகிஸ்தான் சொன்னவுடனே கிரிக்கெட் உலகமே நின்றுவிடும். ஏஷியா கப் 2025லும் அதே அதிரடி. அரசியல் பரபரப்பு, அசத்தல் பேட்டிங், சுழற்பந்து மாயம் எதுவும் குறையவில்லை. இந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. முழு விவரத்தையும் பார்ப்போம். முதலில் பேட்டிங் செய்ய வந்த பாகிஸ்தான் ஆரம்பத்திலிருந்தே தடுமாறியது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள், குறிப்பாக குல்தீப் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல், நடுப்பகுதியில் பந்துவீச்சை கட்டுப்பாட்டில் வைத்தனர். தொடக்க வீரர் சஹீப் சாதா ஃபர்ஹான் 40 ரன்கள் மட்டுமே சாதித்தார். கடைசியில் ஷாஹீன் ஆஃப்ரிதி 33 ரன்கள் ஆட்டமிழக்காமல் ஆடினார். ஆனால் மொத்தம் 127, 19, 20 ஓவர்களில் மட்டுமே எட்ட முடிந்தது. 127 ரன்களை விரட்ட வந்த இந்தியா தொடக்கத்தில் மின்னல் வேகத்தில் விளையாடியது. அபிஷேக் சர்மா 13 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்து வெடித்தார். அதன்பின் திலக் வர்மா அமைதியாக இன்னிங்ஸை நடத்தினார். இறுதியில் சூரியகுமார் யாதவ் 47 ரன்கள் ஆட்டமிழக்காமல் அடித்து இந்தியாவை மிக எளிதாக வெற்றிக்குக் கொண்டு சென்றார். 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா சாமர்த்தியமாக வெற்றி பெற்றது. ஆனால் இந்த போட்டி கிரிக்கெட் மட்டுமில்லை, அரசியலும் கலந்தது. டாஸ் நேரத்தில் கேப்டன்கள் கைகுலுக்க மறுத்தனர். போட்டி முடிந்த பிறகும் கை குலுக்காமல் விலகினர். இதனால் ஊடகங்களிலும் ரசிகர்களிடையிலும் பெரும் விவாதம். விளையாட்டு அரசியலிலிருந்து பிரிந்து நிற்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் வெடித்தன. இந்திய ரசிகர்கள் கொண்டாட்டம், பாகிஸ்தான் ரசிகர்கள் விரக்தி. அதில் ஒரு வேடிக்கையான தருணம். ஒரு பாகிஸ்தான் ரசிகர் போட்டி நடுவில் தனது பச்சை ஜெர்சியை கழற்றி நீல நிற இந்திய ஜெர்சியை அணிந்த வீடியோ வைரலானது. ஏஷியா கப் 2025 இல் இந்தியா மீண்டும் பாகிஸ்தானை உற்சாகமாக வீழ்த்தியது. சுழற்பந்து வீச்சு, அஞ்சாத பேட்டிங், குளிர்ச்சியான நிறைவு எல்லாம் சிறப்பாக இருந்தது. இந்தியாவுக்கு அடுத்த கட்டப் போட்டிகளுக்கு நம்பிக்கை அதிகரித்தது. பாகிஸ்தானோ தனது பேட்டிங் திறனைப் பற்றி சிந்திக்க வேண்டிய நிலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெளிவு: இந்தியா பாகிஸ்தான் சந்திக்கும்போது உலகமே பார்ப்பது உறுதி. இந்த முறை மெயின் இன் ப்ளூ துபாயை ஆட்சி செய்தார்கள். இந்த போட்டியில் உங்களுக்கு பிடித்த வீரர் யார்? கருத்துக்களில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.